பார்த்தீங்கன்னா இந்த 36 நாளில் 98 பாலியல் வன்முறை நிகழ்ச்சி பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு. 30 நாளில் 98 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதை விட எதை வச்சுக்கின்னு அவர் சொல்கிறாரு, தமிழ்நாடு தான் வந்துட்டு இந்தியாவிலே முன்னணி மாநிலம் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கற்பழிப்பில் இந்த இதில் பார்த்துட்டு தான் முதலிடமா? தயவு செய்து அவர் இந்த திராவிட மாடல்ன்ற பேரை மாற்றிக்கணும். திராவிட மாடல்னு பேரை சொல்லிக்கின்னு திராவிடத்திற்கு ஒரு கெட்ட பெயரை அவப்பெயரை ஏற்படுத்துகிற மாதிரி சூழலாக இருக்கு. மாதா பிதா குரு தெய்வம், அதாவது குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம் என்பதை வழிகட்டிருக்காங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க போன ஒரு பெண்ணுக்கு 3 ஆசிரியர்கள் சேர்ந்து அந்த பெண்ணை இது பண்ணியிருக்கிறாங்க, கற்பழிச்சிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து நடக்கிறது போது வருது. பள்ளி வளாகத்திலே ஒரு பெற்றோர்கள் எதை நம்பி அனுப்புகிறாங்க பிள்ளைகளை படிப்புகிறது? நமக்கு அடுத்தது தாய் ஸ்தானத்திலிருந்து தந்தை ஸ்தானத்திலிருந்து நமது பிள்ளையை பாதுகாப்பாக படிக்க வைக்கிற பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ளே பெண் கற்பழிக்கப்படுகிறான்னா இது வெட்கி தலைகுடைய வேணாமா? இதற்கு தான் இந்த ஆளு முதலமைச்சர். இதுல எந்த இடத்துல அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டிய இடத்துக்குள்ள, அதான் முழு பொறுப்பு அரசாங்கம். ஏன்னா பள்ளிக்கூட வளாகம்ன்றது யாருடைய பொறுப்புல இருக்கு, யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, யார் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிற வேண்டியது? அதாவது எல்லா துறையிலும் எல்லா இடத்திலையும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஆட்சியாளர்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லோருக்குமே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்க வேண்டியது? அப்போ அதுக்கு அவர்களுக்கு மேலே அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதுக்கு மேலே அமைச்சர் ஒருவர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதாவது தமிழ்நாடு பெண்கள் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இவர்களெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்ய வேண்டாமா? ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளைகளை, படிக்கின்ற பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை கேட்டு அறிஞ்சு அப்படி ஒரு தவறு நடந்தால் அது ஆரம்ப கட்டத்திலே தடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு. செய்யலன்னு சொல்றீங்க. அதனால செயலை தாங்க தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இவரு தன் குடும்பத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கு விளம்பரப்படுத்திக் கொள்வதுதான் நம்மளுடைய முதலமைச்சர் நேரத்தை சரிப்படுத்துக. இங்கேயாவது மக்களை நலன் காக்கிறதுக்கு, மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன இவர் எடுத்து இந்த 4 ஆண்டுகள்ல என்ன செய்திருக்கிறார்? ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரா? எந்த திட்டங்கள் இல்ல. ஒண்ணு சொல்லிட்டு பேசின்னு இருக்கிறாங்க, நாங்க மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கல சார். என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? என்ன செய்திருக்கணும்னா ஒரு நல்ல அரசு செய்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சார், செய்யறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு தான் சார் அரசாங்கம். கிளாம்பாக்கத்தில் மாதவரத்தில் தங்கி வேலை செய்துக்கிற ஒரு மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெண் தன் தோழியை பார்ப்பதற்காக சேலத்திற்கு போயிட்டு வர்றா. 11 மணிக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்குறா. அங்கிருந்து மாதவரத்துக்கு செல்வதற்கு பேருந்திற்காக காத்திருக்கிற பெண்ணை ஒரு ஆட்டோ டிரைவர் அழைத்து கொண்டு சென்று 3 பேரை வழியில ஏற்றி கொண்டு அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்முறை செய்திருக்கா. அந்த பெண்